கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு சட்டியை எடுத்துகிட்டு அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கட்டும். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் மசிகிறதுக்கு ஒரு உப்புக்கல் போட்டுக்கோங்க. உப்புக்கல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வைக்க போகிறது பாலாக்கீரை. அந்த கீரையை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணியை ஊற்ற தேவையில்லை, அதிலே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதோட பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை. கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அதுவே நல்லா வெந்துடும். ஏன்னா பருப்பில் வேறு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குல்ல, கீரையிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அதனால் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் அதுவே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சாப்பாடோடு வச்சு சாப்பிடுங்க. இதில் நல்லா அயன் சத்து இருக்குது, அதனால் வாரத்துக்கு 2 தடவை